நட்பு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு படமே சாரோட தான். சாரோட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமே. நிலாவே வா! அதுதான் ஃபஸ்ட்டு படமே. ஃபஸ்ட்டு படத்திலேயே சார் என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாருங்க. க்ளோஸ் ஆயிட்டு என்னமோ நம்ம அந்த ஸ்பாட்டில பேசுறது, டைமிங்கில போய் அத புடிச்சிருந்தது. க்ளோஸ் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஷூட்டிங்கை தாண்டி இல்ல ஷூட்டிங்கும் தாண்டி சாரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைமை. வீட்டில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். சாருக்கு என்ன தேவையோ நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். இந்த நட்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், அவர் அவ்வளோ உயரத்தில இருந்தாலும் கூட டவுன் டு த எர்த்தா தான் பழகுவார். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் சார். எனக்கு அதை மீறி வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அவரும் சரி, அவருடைய தந்தையும் சரி, எஸ்எஸ்சி அப்பாவும் சரி. அப்படி ஒரு பாண்டிங்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பிட்ருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம் நமக்கு. தலையும் வந்திருக்கு, தளபதியும் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு சாப்பிட. அப்படி இருக்கும்போது அவருடைய நம்ம ஒர்க் பண்ணோம். அப்போ அந்த காலகட்டத்தில் 2 பேர்கிட்டயும் ஒர்க் பண்ணுவேன் நான். என்ன சொல்கிறது, எனக்கு கிடைச்ச வரம் தான் என்ன. இப்போ இந்த தளபதியோட 2 பேர்த்து கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதாவது நீங்கள் வந்து தலையோட நடிக்கும்போதும் இது வந்து தளபதிக்கு பிரச்சனை ஆகாது, தளபதியோட நடிக்கும்போது தலைக்கு பிரச்சனை ஆகாது. அப்படி கான்ட்ரவர்ஷியல் ஆகாது. நான் இருக்குன்னு சொல்லிடுவேன் சார், நாளைக்கு அவர் ஷூட்டிங் தான் போகிறேன்றேன். நீங்கள் அது இல்லைன்னு சொன்னால் தான் இது. இல்லை அதுக்கு விஜய் சார் என்ன சொல்லுவார்? அங்கேயே போய் சரியாக பண்ணுங்கன்னுவார். அவரு கேட்பார் அதே மாதிரி, நாளைக்கு என்ன ஷூட்டிங் போகலான்னுவார். இல்லை சார், சார் படம் தான் சார் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னுவார். வேறு எதுவுமே இல்லை. வெளியே இவங்க ரசிகர்களாக வந்துட்டு ஒரு போராட்டமே வெளியே அவங்க 2 பேருக்குள்ள எந்த இது இருந்தால் தான் எனக்கு தெரியல. ஏன்னா நான் 2 பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போதும் நான் அதை பார்த்துருக்குறேன்.